வாழ்க்கையில நாம செஞ்ச நல்லது கெட்டதுக்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் ஏழரை சனி காலம். ஒருவருக்கு ஏழரை சனி காலம் தொடங்கிருச்சுனாலே அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர போகுதுன்னு தான் நாம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. நாம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏற்ப நமக்கு பரீட்சை நடத்தப்படும் காலம் தான் இந்த ஏழரை சனி காலம். இந்த காலத்துல நாம ஆடம்பரத்தை விட்டு எளிமையா இருந்து இயலாதவங்களுக்கு உதவி செஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லாம தை மாதத்துல வரக்கூடிய முருகப்பெருமானின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துல முருகப்பெருமான நினைச்சு யார் ஒருவர் வழிபாட்டை மேற்கொள்றாங்களோ அவர்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சனி பகவானே வாக்கு கொடுத்திருப்பதா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தலைகணம், அகங்காரம், கர்வம் இவைகளெல்லாம் எடுத்து மண்ணுல புதைச்சிட்டு சாதாரண எளிமையான மனிதரா முருகன் கோவிலுக்கு போய் வரிசையில நின்று முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி முருகனை மனமுருகி வழிபாடு செஞ்சுட்டு தைப்பூச தினத்தன்னைக்கு மதியம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தையும் செஞ்சாலே போதும். சனி பகவானால உங்களுக்கு எந்த தோஷமும் பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. வரவிருக்கும் தைப்பூச தினத்தன்னைக்கு இந்த முறையில வழிபாடு செஞ்சாலே முருகனுடைய ஆசையால வாழ்க்கை சுகமான பயணத்தை கொடுக்கும்.